கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழு செய்கிறதுக்கு சரியான இடம் கிடையாது. எங்கள் வாஷ்ரூமில் போய் தான் ஒழு செய்யணும். ஒழு செஞ்சுட்டு கால் கழுவும் போது காலை வந்துட்டு வாஷ் பேஷனில் தூக்கி கால் கழுவலாமா? அப்படி இல்லைன்னா ரெஸ்ட் ரூமில் போயிட்டு கால் கழுவிட்டு வெளியே வந்தோன்னா மறுபடியும் அது ஒழு இருக்குமா, இல்லை இதாக முடிஞ்சிருமா? தொழுகைக்கு முன்னாடி உழு செய்ய வேண்டும், கை கால் முகத்தை எல்லாம் கழுவிக்கொள்ள வேண்டும்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். சில இடங்களில் வந்து உழு செய்வதற்கு டேப் வச்சுருப்பாங்க, பைப்பு உயரமாக இருக்கும், அதில் கை கால் முகத்தை எல்லாம் கழுவிடலாம். ஆனால் காலை கழுவ முடியாது. ஏன் காலை கழுவ முடியாதுன்னு சொன்னால், அது அந்த பேஷன் ஒன்று முன்னாடி வச்சுருப்பாங்க. சும்மா ஓப்பனாக இருந்தால் காலில் கழுவிட்டு போயிடலாம். அப்போ காலை கழுவ முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கால் கழுவ முடியாத அளவுக்கு உயரமாக அந்த பைப்பு இருந்து அதில் ஒரு பேஷன் வச்சு தடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், காலை மேலே தூக்கி அப்படி தானே கழுவணும், அப்படி கழுவலாமான்னு கேட்குறாங்க. தாராளம், அது ஒரு மேட்டரே கிடையாது. உனக்குதா இப்போ நாங்கள்லாம் அப்படி தூக்கி கழுவிட்டு தான் வந்திருக்கிறோம். இங்கே அப்படி தான் இருக்கிறது. அது ஒரு மேட்டரே கிடையாது. உனக்குதா காலை கழுவணும், அவ்வளவுதான். அதை உயரமாக இருந்தால் தூக்கி கழுவிட்டு போங்க, கீழே இருந்தால் என்ன செய்யுங்க, ஒரு டப்பாவில் பிடிச்சி கூட ஊற்றி கழுவிட்டு போங்க. காலை கழுவணும் என்பது தான் முக்கியமே தவிர, அதில் என்ன இல்லை, உயரமான இடமாக இருந்தால் பெண்கள் வந்து அப்படி யாராவது தப்பாக போய் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலை எப்படி மேலே தூக்குறதுன்னு சொல்லிட்டு தூக்கி கழுவ வேண்டி வந்தால் என்ன செய்யணும், காலை தூக்கினா தான் கழுவ முடியும்னா காலத்துக்கு கழுவிக்கிற வேண்டியதான். அதுக்கு ஒன்றும் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. அல்லது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இடத்துல உழவு செய்து விட்டு வேறொரு இடத்துல போய் காலை கழுவலாமா? எல்லாரும் கை கால் முகத்தையெல்லாம் இதெல்லாம் வந்து முகத்தை கழுவிட்டோம், கையை கழுவிவிட்டோம், கால் மட்டும் கழுவ வசதி இல்லை, அப்படி நடந்து இன்னொரு இடத்துல போய் அப்படி போய் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதுவும் பிரச்சனை கிடையாது. விளங்குதா? காலை கழுவுறதுக்கு ஒரு இடத்துல கடந்து போய்விட்டால் நம்ம ஏற்கனவே செஞ்சது அழிந்து விடும் என்றெல்லாம் கிடையாது. தாராளமாக என்ன செய்யலாம், ஒரு இடத்துல முகத்தையும் கையும் கழுவிட்டு இன்னொரு இடத்துல கால் கழுவுற அளவுக்கு வசதி இருக்குன்னு வைங்க, அங்கே போய் நினைஞ்சிக்கலாம், கால் கழுவி கொண்டால் அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. அப்படி ஒரே இடத்தில் நின்று கொண்டு தான் அதை செய்யணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை. எப்படி இருக்கிறது, இதா கும்தும் இல்லை சலாத்தி, தொழுகைக்கு நீங்கள் தயாராகும் பொழுது ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வைதியக்கும், உங்களுடைய முகங்களையும் கைகளையும் என்ன செய்யுங்க, கழுவிக்கொள்ளுங்கள். அது மாதிரி அர்ஜுலக்கும் இல்லல் கபைனி, உங்களுடைய கால்களை கரண்டை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள். இப்படித்தான் கட்டளை இருக்கே தவிர ஒரே இடத்தில் நின்று தான் செய்யணும்னு கட்டளை எதுவும் கிடையாது. இந்த இடத்துல முகத்தை கழுவிட்டு அந்த இடத்துல போய் என்ன செஞ்சுக்கலாம், முடிஞ்சா காலை கழுவினால் அதனால் உழுவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. டாய்லெட்டு பாத்ரூம்லாம் அட்டாச்சாக இருந்தால் அதில் ஒழு செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே அசுத்தமாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். டாய்லெட் பாத்ரூம் ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தனி டேப் வச்சுருப்பாங்க, பாத்ரூமுக்கு தனியாகவும் இருக்கும். அதனுடைய இதுக்கு இங்கே தெரிக்காத சுத்தமாக இருக்கும் என்று இருந்தால் அங்கே என்ன செஞ்சுக்கலாம், ஒழு செய்து கொண்டாலும் தப்பு கிடையாது.